بسم الله الرحمن الرحيم إنا أعطيناك الكوثر فصل لربك وانحر إن ثانيك هو الأبتر. அதில் என்ன இருக்குன்னு கேட்டால் ஃபஸ்ட்டு பாருங்கள் சானா இருக்குது. சாங்கிற எழுத்து இருக்குது. இந்த சாவில் மேலே ஒரு கோடு போட்டோம், சாணாவாயிடுச்சு. இதை சாண்டாக்குறதா என்ன செய்யணும்? ஒரு அலிஃபை தானே சேர்க்கணும் பக்கத்தில். அப்படி சேர்க்காமல் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இந்த சாங்கிற எழுத்துக்கு மேலே அந்த அந்த அகர குறியீடை போடாமல் ரெண்டாவது பாருங்கள் நிப்பாட்டி வச்சுருக்காங்க. சாங்கிற எழுத்துக்கு மேலே இப்படி நிப்பாட்டி வச்சுட்டாங்கன்னு கேட்டால், இது சா. இப்படி எழுதும் பொழுது இந்த அகர குறியீடு போடவும் தேவையில்லை, அலிஃபு போடவும் தேவையில்லை. அப்போ காலன்னு எழுத வேண்டியது, காஃபை போட வேண்டியது, லாமையும் போட்டுற வேண்டியது, சேர்த்து எழுதி விட்டாங்க. கடைசியாக மேலே ஒரு கூடத்தையும் போட்டுற வேண்டியது கால. அப்போ இந்த சேர்த்து எழுதுறதுக்கு இடைஞ்சலாக வர்றதுனால என்ன செய்வாங்கன்னு கேட்டால், கையை எடுத்துட்டு எழுத வேண்டி இருக்குது அப்படின்னு நினச்சாங்கன்னு சொன்னால், அதுக்கு என்ன குறுக்கோழி கண்டுபிடிச்சிருக்கிறாங்கன்னா, அந்த அலிஃபை போடாமல், நீட்டுவதற்குரிய அலிஃபை பயன்படுத்தாமல், இதை நம்ம மக்தபில் நம்ம படிக்கும்போது கடா சபர்னு சொல்லி தருவாங்க. கடாண்டா நிற்கிறது, கடா சபர்னா நிற்கிற சபரு அப்படின்னு சொல்லி தருவாங்க. அது உருது வார்த்தை. அது அலிஃபு தான். அது கடா சபர்லாம் கிடையாது, அது ஜபரும் கிடையாது, அது ஒரு அலிஃபு. அலிஃபை மேலே திக்க எழுதிடுறாங்க, அவ்வளோதான். அலிஃபை என்ன செய்கிறாங்க, கண்டினியூவாக எழுதணும்னு சொன்னால் கையை எடுக்க வேண்டியிருக்கு. நம்ம சேர்க்க வேண்டிய எழுத்தெல்லாம் சேர்த்துவிட்டு எதையெல்லாம் நெடிலாக்க நினைக்கிறோமோ அதுக்கு மேலே இப்படி கூட போட்டு விட்டா இந்த வயிறேன் அப்படி வந்துடும். அதே மாதிரி இந்த முதல் ரெண்டு எழுத்தை பாருங்கள், சாவாயிடுச்சா. அடுத்து லா லா, இந்த லான் இருக்குது, இது குரில். இதை லாவண்ணாவுக்கு என்ன செய்யணும், ஒரு அலிஃபை பின்னாடி போடணும். அப்படி போட்டால் ரெண்டு எழுத்து எழுத வேண்டியிருக்கு. அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், அப்படி போடுறாங்க. அப்படி போடாமலும் இந்த லாங்கிறத எழுதி மேலே ஒரு அலிஃபை நிப்பாட்டி வச்சுரு, சின்னதாக அலிஃபை நிப்பாட்டி வச்சுட்டாங்கன்னு சொன்னால் அது லா. இதை வெறுமனே குறில் லானா, இது லாவண்ணா அப்படி வந்துடுது. அது கீழே வாங்க, ஷா. ஷாண்டா என்னது, சாதாரணமாக குறிலாக உள்ளது. அதை நீட்டுவதாக தான் நம்ம என்ன செய்யணும் படிச்சிருக்கிறோம், ஒரு அலிஃபை பின்னாடி சேர்க்கணும், அப்படியே நீட்டி விடணும். இன்ஷா அல்லா மாஷா அல்லா நீட்டி வரும்ல, அப்படி நீட்டணும். அப்படி நீட்டாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யலான்னு கேட்டால், இதே மாதிரியே எழுதி இப்படி நிப்பாட்டி விட்ற வேண்டிய ஷா. அதுக்கப்புறம் ஜா ஜா, இந்த பக்கம் உள்ளது ஜா, இந்த பக்கம் உள்ளது ரெண்டாவதாக உள்ளது ஜா. அதுக்கப்புறம் ஜா ஜா. அப்போ இது ஆகாரம், அதாவது அகர குறியீடை ஆகாரமாக நீட்டி படிக்கிறதாக இருந்தால் இருவிதமாக ஆகாரமாக நீட்டி படிக்கலாம். என்ன இருவிதம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மீமை நீட்டுவதாக இருந்தால் மானாவை முதல்ல போட வேண்டும். மீமை போட்டு மேலே ஒரு கோடை போடணும், அதை ஒட்டி அப்படி ஒரு அலிஃபை சேர்க்கணும். அலிஃபுக்கு அப்புறம் சேர்க்க முடியாது, அப்படி நீட்டி விட்டோம்னா மாண்டு ஆயிரும். அதை தவிர்ப்பதற்கு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், மாவை போட்டு மேலே ஒரு கோடும் போடுறது நிப்பாட்டி போட்டு இப்படி தூக்கி போட்டு விட்ருவாங்க. அப்போ அதுக்கு என்ன அர்த்தம், இது மானா கிடையாது, மாவண்ணா. மாவண்ணம் வைக்கிறதுக்கு ஒரு ஷார்ட்கட்டாக என்ன செய்கிறாங்க, இந்த வழிமுறையை கையாளுறாங்க. இது மாவண்ணாவுக்கு மட்டும், ஆகாரத்துக்கு மட்டும் பயன்படுத்தலை. ஆவண்ணா மாவண்ணா தாவண்ணாக்கு மட்டும் இவங்க பயன்படுத்தலை. ஈயண்ணா தீயண்ணா பீயண்ணான் இருக்குல்ல, இப்படி நீட்டி விடுறது. ஈனா ஈயண்ணா, அது ரெண்டு எழுத்து இப்போ தேவை இருக்குது. ரெண்டு எழுத்து தேவை இல்லாமல் ஒரு எழுத்து முடிக்கிறது நல்லது தானே. இப்போ தீனா இருக்குது, தீனாவை போட்டுடுறோம். தீண்டு போட்டால் என்ன படித்தோம், தீனாவை போட்டு ஒரு ஏயை போட்டு அதில் ஒரு சுக்குனை போட்டோம்னா தீனாவை போடுவோம், ஒரு ஏயை போடுவோம், அதில் ஒரு சுக்குனை ஒன்று போடுவோம், தீண்டு படிப்போம்ல. இது ஏன் ரெண்டு எழுத்து படிக்கணும், நீட்டி விடுறதுக்கு தானே. ஏயை தூக்கி விட்டுட்டு தீனாவை மட்டும் எழுதி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அந்த தீக்கு கீழே போடுறனால அதை போடாமல் அந்த அலிஃபு மாதிரி உள்ள கூட இப்படி நிப்பாட்டி வச்சிடுறாங்க. கீழே இப்படி மேலே போடுற மாதிரி கீழே அந்த படத்தில் பார்த்தா உங்களுக்கு தெரியும். சி. அப்போ சி என்பதில் இப்படி படுக்க போட்டாப்புல இருந்தால் சி. அதே மாதிரி சி எழுதி படுக்க போட்டதுக்கு பதில் அப்படி அந்த கோட்டை இப்படி நிப்பாட்டி போட்டிங்கன்னு சொன்னால் சி.
அது கீழே பூரா பாருங்கள் லி லீ சி சி. இப்போ என்ன இதில் மிச்சம்னு கேட்டால் ஒரு ஏயை எக்ஸ்ட்ரா எழுதுறது மிச்சமாகுது. சின்னு எழுதுனா அது சி. சி என்னாவுக்கு நம்ம என்ன செய்யணும், இன்னொரு ஏயை கொண்டாந்து போட்டு அதுக்கு ஒரு சுக்குனை வச்சு இப்படி ரொம்ப வேலை செய்ய வேண்டி இருக்கிறது. அதை சுருக்கிறதுக்கு என்ன பண்ணிவிட்டாங்க, இப்படியும் எழுதும். இது குறைவாக அதிகமாக வந்து ஏ போட்டு தான் எழுதுவாங்க. குறைவாக வந்து குரானில் கூட என்ன செய்ய இந்த மாதிரியெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ என்ன செய்வாங்கன்னா சியை போட்டு இப்படி நிப்பாட்டி வச்சுருவாங்க. சி. இந்த படத்தை பார்த்தா உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி ஷி ஷி, ஜி ஜி. ரெண்டும் என்ன வித்தியாசம் நீங்கள் பார்க்கணும். ஜிங்கிறதுல அந்த கோடு கீழே படுக்க போட்டு கிடக்கு. ஜி என்கிற கோடை நிப்பாட்டி வச்சுருக்குது கீழே. கீழே அந்த கோடை நிப்பாட்டி வச்சா ஜி, அந்த கோடத்துக்கு மேலே நிப்பாட்டி வச்சா ஜா அப்படின்னு பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்யுதுன்னா இது ஒரு வகையாச்சு. அதுக்கப்புறம் வந்து ஊவண்ணா இருக்குல்ல, ஊகாரம். ஊகாரத்துக்கு என்ன செய்யணும், ரூன்னு எழுத வேண்டியிருக்கு. ரேயை போட்டு ஒரு சுழிச்சு விட்டா ரூ. ரூன்னு நீட்டுறது என்ன செய்யணும், ஒரு வாவை எழுதி அதில் ஒரு சுக்குனை போட்டு 2 எழுத்தை சேர்த்து தான் ரூவன் ஆக்க முடியும். ஒரு எழுத்தில் ரூவனாக கொண்டு வர முடியாது அரபியில். ஆனால் அதுக்கும் ஷார்ட்கட்டை கண்டுபிடிச்சி விட்டாங்க. என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அந்த சூங்கிறத ரூவை எழுதி ரூக்கு பதிலாக அந்த பேசு போடுறோம்ல, அந்த லம்புண்டு கொம்பு மாதிரி போடுறோம்ல, சுழிச்சு போடுறோம்ல, அதை பிரட்டி போட்டு விடணும். இப்படி பிரட்டி போட்டிங்கன்னு சொன்னால் அது வந்து என்னவாயிரும், சூண்டாயிரும். அந்த படத்தை நீங்கள் பாருங்கள். சூ சூ, லு லூ. இந்த பேசுங்கிறத லம்முங்கிறது வந்து இப்படி திரும்பி இருந்தால் லூ, இப்படி திருப்பிக்கிருச்சுன்னா லூ. ஒரு வாவு இருக்குங்கிற மாதிரி அர்த்தம். அது பின்னாடி ஒரு வாவு போட்டிருக்கிற மாதிரி அர்த்தமாயிரும். அதே மாதிரி சு சு ஷு ஷூ. அது 3 வித்தியாசத்தை பார்த்துக்கிறோங்க. இந்த வித்தியாசத்தில் என்ன விளங்கிக்கிறோம்னு கேட்டால், நெடில் என்கிற ஒரு வகைக்கு ஆவண்ணா ஈயண்ணா ஊவண்ணா, சாவண்ணா சீயண்ணா சூவண்ணா, லாவண்ணா லீயண்ணா லூவண்ணா. நீட்டி நீட்டி சொல்கிறோம்ல, லா லீ லூ, இப்படி நீட்டி நீட்டி சொல்வதாக இருந்தால் அது இரு வகையில் சொல்கிறார்கள். சுருக்கமாக விளங்கிறந்தா இரு வகையில் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், லாண்டு நீட்டு விடுவதாக இருந்தால் மேலே அந்த ஒரு கோடை இப்படி இப்படி போட்டு விட்டோம்னு சொன்னால் அந்த லானாவுக்கு அப்புறம் ஒரு அழிப்பு எழுதுங்கிற அவசியம் கிடையாது, அது லாவாயிரும். அதே மாதிரி லானாவை போட்டு கீழே இப்படி கூட போட்டுவிட்டீங்கன்னா லீக்கு பதிலாக லீ நெடிலாக மாறிக்கிறோம். அது மாதிரி லூனாவை எழுதி அந்த அந்த மேலே போடுற கொம்பை வந்து இப்படி மாற்றி சுழிச்சு விட்டோம்னா லூண்டு ஆயிக்கொள்ளும். இப்படிங்கிறது ஒரு வடிவம் இருக்கிறது. இதை நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி சில உதாரணங்களை, குரானில் உள்ள சொற்கள் தான் இப்போ நம்ம காட்டக்கூடியதெல்லாம், அதுலேருந்து உங்களுக்கு என்ன செய்யலாம், அந்த ஆதாரங்கள் நீங்கள் அறிஞ்சிக்கிறலாம். எப்படி அறிஞ்சிக்கிறது? இந்த நிகழ்ச்சி சமுதாயத்திற்கு பயனுள்ளதாக அமைந்திட துஆ செய்யும் நெஞ்சங்கள் அபு ஃபலல், சமர், அஹமத் ஃபலல் மற்றும் இஸ்ரா. இந்த நிகழ்ச்சி சிறக்க துஆ செய்யும் ஜும்ஆ அபு ஜும்ஆ மற்றும் குடும்பத்தார், மேலப்பாளையம். மார்க்க மற்றும் சமுதாய பணிகளில் இணைந்து செயல்பட அன்புடன் அழைக்கிறது கீழக்கரை தௌஹீத் பேரவை NTF. இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் டாக்டர் MA சையத் அபுதாஹிர், முகமது சஃபி, அவுரங்கஜேப், லயானா மற்றும் குடும்பத்தினர், நரிப்பையூர். SD Racks, German Design Display Racks, Supermarket, Departmental Stores போன்ற கடைகளுக்கு தேவையான ஸ்டீல் பவுடர் கோட்டட் டிஸ்ப்ளே ரேக் தயாரிப்பாளர்கள். ஷோரூம் SD Racks, ராஹத் பிளாசா, வடபழனி பஸ் டிப்போ எதிரில், சென்னை. Contact MND 9381004122 or 04442180020. தூய இஸ்லாத்தை அறிந்து மறுமை வெற்றியை நோக்கி பயணிக்க அழைக்கிறது மேலப்பாளையம் தௌஹீத் பேரவை NTF. இந்நிகழ்ச்சி வெற்றி பெற துஆ செய்யும் முகமது கான், சஹீம் மற்றும் யூசுப் மெடிக்கல்ஸ், பாம்பன். தங்க நகைகள் விற்பனை செய்ய, அடகு நகையை மீட்டு விற்பனை செய்ய, ஹலாலான முறையில் தங்க நகை கடன் பெற RK ஹலால் ஜுவல் கேஷ். வட்டியை வெறுப்பவர்களுக்கு மட்டும் அழகிய தங்க நகை கடன். தொடர்புக்கு RK கோல்ட் ஹவுஸ் 9441411301. இந்த நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துவது தொண்டி தௌஹீத் சகோதரர்கள், தொண்டி தௌஹீத் பேரவை, ராமநாதபுரம் மாவட்டம். இந்நிகழ்ச்சி வெற்றி பெற துஆ செய்யும் அமீர் செல்லக்கனி துதல் அல்வா கடை, ஓஜயம் தெரு, கீழக்கரை. இந்நிகழ்ச்சி மென்மேலும் சிறக்க துஆ செய்வது தௌஃபிக் மற்றும் தாரிக் குடும்பத்தார், கள்ளக்குறிச்சி. சிக்கன் கபாப், மட்டன் கபாப், சிக்கன் டிக்கா, மட்டன் டிக்கா, லேஞ்சாஸ், அராய்ஸ், ரியாஸ், முஷக்கல், ஃபைசல், ஃபாரூக், மஹசி மற்றும் அரபு உயர் ரக உணவுகள் தமிழ் மக்கள்
மக்களின் அன்பான உபசரிப்புடன் உண்டு மகிழ வாருங்கள். அல் ஃபைசல் ரெஸ்டாரண்ட், அல் மதாம். UAE-யில் தொழில் தொடங்க விசிட் விசா, ஃபேமிலி விசா போன்ற இன்னும் பல தேவைகளுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். சுகைலா டைப்பிங், துபாய். தங்க ஆபரண நகைகளை தூய்மையாகவும் நம்பிக்கையாகவும் வாங்கிட அல்ஹசீனா ஜுவல்லரி, மயிலாடுதுறை. தூய இஸ்லாத்தை அதன் நேரான வழியில் அறிந்து செயல்பட உங்களை அன்புடன் அழைக்கிறது கூத்தாநல்லூர் தௌஹீத் பேரவை. உங்களுக்கு அரபி படிக்க தெரியாதா? குர்ஆன் ஓத தெரியாதா? குர்ஆனை ஓதிட ஆர்வமாக இருக்கிறீர்களா? உங்களுக்காகவே பி ஜைனுலாப்தீன் அவர்கள் எழுதிய எளிய நடையிலான புத்தகம் தான் குர்ஆனை எளிதில் ஓதிட. அரபி எழுத்துக்களை சரியாக புரிந்து கொள்ளவும், எளிதாக வாசிக்கவும், பிழையின்றி எழுதிடவும் வாங்கி பயன்பெறுங்கள். விலை ரூபாய் 30 மட்டுமே. தொடர்புக்கு மூன் பப்ளிகேஷன்ஸ் 9442763341. மண்ணடி பகுதி மக்களின் பேராதரவுடன் இயங்கி வரும் எங்கள் மூன்மார்ட் நிறுவனத்தின் 3வது கிளை கொடுங்கையூர். தரமான பொருள், குறைவான விலை, கனிவான சேவை. வாரத்தின் எல்லா நாட்களிலும் சேவை உண்டு. ஒருமுறை வந்து பாருங்கள், மனநிறைவோடு செல்லுங்கள். மண்ணடி பகுதி மக்களின் பேராதரவுடன் இயங்கி வரும் எங்கள் மூன்மார்ட் நிறுவனத்தின் 3வது கிளை கொடுங்கையூர். தரமான பொருள், குறைவான விலை, கனிவான சேவை. வாரத்தின் எல்லா நாட்களிலும் சேவை உண்டு. ஒருமுறை வந்து பாருங்கள், மனநிறைவோடு செல்லுங்கள். மூன்மார்ட், மண்ணடி, மாஸ்கான் சாவடி மற்றும் கொடுங்கையூர். இந்த நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துகிறேன். பைலட் அப்துல் ரஹீம், கத்தார். தூய இஸ்லாத்தை அறிந்து மறுமை வெற்றியடைய துவா செய்கிறோம். அதிரை ராயல் டைல்ஸ் பார்க், ஈசிஆர் ரோடு, அதிராம்பட்டினம். முதல் வார்த்தையை பாருங்க. அது என்ன இருக்கு? லீனா இருக்கா, லாம் இருக்கா, கீழே கோடு இருக்குதா? லீனா, தமிழில் லீனான்னு எழுதிக்கிறங்க. கீழே கோடு போட்டால் லீனா. அதுக்கடுத்து இன்னொரு லாம் இருக்கா? இருக்குது. அந்த லாமில் சுக்குன் இருக்குதா? அப்போ இல்லு. அப்போ லீனா இல்லைண்ணா லில். அதுக்கப்புறம் காஃப் இருக்குதா? அந்த காஃபுக்கு என்ன பண்ணிட்டாங்க? பின்னாடி ஒரு அலிஃபையும் போடாமல், காஃபுக்கு எந்த குறியீடும் போடாமல் இப்படி நிப்பாட்டி வச்சுருக்கிறாங்க. அது காவண்ணா. இப்போ கா, அந்த கோடை படுக்க போட்டால் காணா. அந்த கோடை நிப்பாட்டி போட்டாங்கன்னு அந்த காஃபுக்கு மேலே போட்டுருக்கு. இப்படி செங்குத்தா போட்டாங்கன்னு சொன்னால் அது என்னது? காவண்ணா. அப்போ காவண்ணா. காவண்ணா லீனா ஒன்று, இல்லைன்னா ஒன்று, காவண்ணா ஒன்று. அதுக்கப்புறம் ஃபாங்கிற எழுதி கீழே கோடு போட்டிருக்காங்க. கீழே கோடு போட்டால் ஃபி. அப்புறம் ரா போட்டிருக்கிறாங்க. அது கீழே இது கீழே கீழே போட்டிருக்காங்க கோடு. அந்த மேலே கோடு தப்பாக அதை அழிச்சு விட்ருங்க. மேலே ஒரு கோடு தவறாக போட்டிருக்கு, அது இல்லை. அப்புறம் யாக்கு சுக்குன்னு போட்டிருக்காங்க. இந்த ரீயும் ஏயும் சேர்த்து ரீ. நூனுக்கு மேலே கோடு. இது எப்படி படிக்கணும்? லில் காஃபி ரீன. நீங்கள் தமிழில் எழுதியே பார்க்கணும். லீ இல் கா ஃபி. ஃபி தமிழில் கிடையாது, பி தான் எழுதுவீங்க. எஃப் மாதிரி போட்டுக்கிறங்க. காஃபி. அந்த ரீக்கு அப்புறம் ஏ வந்ததுனால ரீ. லில் காஃபி ரீன. இப்போ இதில் எதுக்கு இதை உங்களுக்கு உதாரணம் காட்டுறோம்னு கேட்டால், காவண்ணா நீட்டுறோம்ல, அந்த காவண்ணா எப்படி நீட்டப்பட்டிருக்கு? குரானில் இந்த மாதிரி எழுதப்பட்டிருக்கும். காவண்ணா நீட்டுருக்கு என்ன செய்வாங்கன்னு கேட்டால், காஃபுக்கு மேலே ஒரு அலிஃபை, காஃபுக்கு பக்கத்தில் அலிஃபை போட்டு விட்டு ஃப்ரீன்னு தனியாக பிரித்து எழுதுவாங்க. அப்படியும் குரானில் ஹதீஸ்லாம் இருக்கும். அப்படி இல்லாமல் ஒரேடியாக சேர்த்து எழுதிடுவோமே அப்படிங்கிறதுக்காக வேண்டி காஃபு ஃபெயெல்லாம் சேர்த்து எழுதிவிட்டு நீட்டி வாசிக்கணும் என்பதை காட்டுவதற்காக வேண்டி ஒரு அலிஃபை செங்குத்தாக போட்டு விட்ருவாங்க. அப்போ லில் காஃபி ரீன. சரி, அதே மாதிரி அடுத்த எழுத்த பாருங்கள். ஆமன. அலிஃப் இருக்குது. அலிஃபுக்கு மேலே ஒரு கோடு போட்டால் ஆனா வரும். அந்த கோடு போடாமல் இவங்க என்ன செய்கிறாங்க? அலிஃபுக்கு இந்த பக்கம் சின்னதாக ஒன்று போட்டு விட்ருக்காங்க பாருங்க. இது ஆவண்ணா போயிடும். ஆவண்ணா. மீமுக்கு மேலே கோடு மானா, நூனுக்கு மேலே கோடு நானா. ஆமன. அதுக்கப்புறம் மூணாவது உதாரணம் பாருங்கள். மீம் இருக்குது. மீமுக்கு அந்த கோடை போடலை, செங்குத்தாக போட்டிருக்காங்க. செங்குத்தாக போட்டால் என்ன அர்த்தம்? மாவண்ணா. மீம் இருக்குது, செங்குத்தாக கோடை போட்டால் என்ன செய்யுது? மாவண்ணா வச்சு. அதுக்கப்புறம் லாம் இருக்குது, கீழே கோடு லீனா. அதுக்கப்புறம் காஃப் இருக்குது, கீழே கோடு கீனா. மாண்டா மாவண்ணா. மாவண்ணா லீனா கீனா. மாலிகி. மலிக்கி இல்லை, மாலிக்கின்னு ஆகுது என்று கேட்டால் மீமுக்கு மேலே செங்குத்தா அந்த அலிஃபை நிப்பாட்டி வச்சுருக்கிறாங்க, அதனால் மாலிகி அப்படின்னு வந்துடுது. அடுத்தது இப்படி குரானில் இருக்கும். மாலிகி மீது இப்படி தான் எழுதப்பட்டிருக்கும். மீமுக்கு அப்புறம் அலிஃபு போட்டிருக்காது. அலிஃபு போட்டும் எழுதலாம். அலிஃபு போட்டால் கையை எடுத்துகிட்டு எழுத வேண்டியிருக்கும். அலிஃபு போடலைன்னா ஒரேடியாக மீம் இல்லாமல் காப்புன்னு சேர்த்து எழுதி விட்டுடலாம்.
அந்த சேர்த்து எழுதுறதுக்கு வசதியாக இருக்கிறதுக்காக வேண்டி அப்படி செஞ்சு விட்டு மாவண்ணா வாசிக்கணும் அதில் மிஸ்டேக் வரக்கூடாது என்பதற்காக வேண்டி அந்த அழிவு செங்குத்தான அழிவை போட்டு விட்ருவாங்க. மாலிக்கி, மலிக்கி இல்லாமல் மாலிக்கி. அந்த மாலிக்கு அந்த செங்குத்தா உள்ள அழிவு படுக்க போட்டிங்கன்னா மலிக்கி, அந்த அழிவு நிப்பாட்டி இருக்கிற அழிவு இப்படி படுக்க போட்டிங்கன்னா மலிக்கின்னு ஆயிரும். அதுக்கப்புறம் மஆரிபு, மானா போட்டிருக்கு, மானா போட்டு ஒரு அழிவை போட்டாங்க. அழிவை போட்டு அந்த அழிவுக்கு மேலே குட்டியாக ஒரு செங்குத்து அழிவு போட்டாங்க. அப்போ அழிவு ஆவண்ணா போயிடுது. இது மானா, அழிவுக்கு மேலே ஒரு கோடை போட்டாங்கன்னா ஆவண்ணா, அப்புறம் ரீனா, அப்புறம் பூனா, மஆரிபு. அதே மாதிரி சமாவாத்தின் எழுதியிருக்காங்க பாருங்கள், சாணா போட்டாங்க, அது உங்களுக்கு விளங்குது. அதுக்கப்புறம் மீமை போட்டிருக்கிறாங்க. மீமுக்கு என்ன போட்டிருக்காங்க? செங்குத்தா போட்டிருக்காங்க. அப்போ மாவண்ணா, சாணா மாவண்ணா. வாவு போட்டிருக்கிறாங்க, செங்குத்தா போட்டிருக்காங்க. அப்போ வாவண்ணா, சாணா மாவண்ணா வாவண்ணா. அப்புறம் தின்னு போட்டிருக்காங்க. தின்னு ஒன்று படிக்கலை, தீன்னு வச்சுக்கிறங்க. சமாவாத்தின், சமாவா சமாவா அப்படின்னு நீட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் ஹாதாண்டு போட்டிருப்போம். ஹதாண்டு உங்களுக்கு இருக்குது. அதில் என்ன இருக்கிறாங்கன்னா அந்த ஹாவை போட்டிருக்கிறாங்க. அந்த ஹாங்கிற எழுத்துக்கு மேலே மேற்கோடு இப்படி போடாமல் இப்படி போட்டு விட்டாங்க. இப்படி போட்டால் அது ஹாவண்ணா, ஹா தா. இந்த தாளுக்கு அப்புறம் அழிவு போட்டிருக்கிறாங்கல்ல, ஹாதா, ஹதாண்டு படிக்காமல் ஹாதாண்டு படிப்போம். நீட்டு செங்குத்தாக இருக்கான்னு கவனிக்கணும். அதே மாதிரி அடுத்த வார்த்தையை பாருங்கள், ராணா இருக்குது, சாதாரணமாக மேலே கோடு போட்டாங்க. அதுக்கடுத்து ஜானா இருக்குது, சாதாரணமாக மேலே கோடு போட்டாங்க. அதுக்கப்புறம் காஃப், அந்த குண்டூசி மாதிரி இருக்கிற மண்டை, அதை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். 2 புள்ளி இருக்குது, 3 காஃப்னு விளங்கிக்கலாம். அப்போ இக்கண்ணா, அது சுக்குன் போட்டால் இக்கண்ணா, ராணா ஜானா இக்கண்ணா. அதுக்கப்புறம் நூன் போட்டிருக்காங்க. நூனுங்கிற எப்படி கண்டுபிடிச்சோம்? ஒத்த புள்ளியை வச்சு கண்டுபிடிச்சிட்டோம். நூன் போட்டாங்க. அந்த நூனுக்கு மேலே இப்படி கோடு போடாமல் இப்படி போட்டாங்க. அப்போ எப்படி படிக்கணும்? நாவண்ணா, ராணா ஜானா இக்கண்ணா நாவண்ணா, ரசக்னா, ராணா ஜானா இக்கண்ணா நாவண்ணான்னு என்னது? ரசக்னா. ஹூனா இம்மண்ணா, ரசக்னாகும், ரசக்னாகும் படிக்கிறோம். இப்போ என்ன, நாவை இது எழுதுறது எப்படி எழுதணும்? முறைப்படியே நூனை எழுதிட்டு இப்படி அழிவை நீட்டி விட்டுட்டு அப்புறம் பிரித்து ஹாவும் மீமும் எழுதணும். இதுதான் ஒரிஜினல் முறை. இவங்க அந்த எழுதுவதை சுருக்கப்படுத்துறதுக்காக என்ன செய்கிறாங்கன்னா இன்னொரு முறையும் வைத்திருக்கிறார்கள். அப்போ ரசக்னா அந்த நூனோட கையை சேர்த்து எழுதிவிட்டு கடைசி என்ன செய்வாங்கன்னா நீட்டுறதுக்கான இந்த கோட்டை போட்டு விட்ருவாங்க. அதே மாதிரி அடுத்தடுத்து பாருங்கள், சாது இருக்குது, சாதுக்கு மேலே படுக்கையை போடாமல் நீட்டி விட்டாங்க. அப்போ சாவண்ணா, சாதுக்கு மேலே நீட்டி விட்ருக்காங்கல்ல, அது சாவண்ணா. தால் இருக்குது, கீழே கொடு போட்டு விட்டாங்க, தீனா. காஃப் இருக்குது, கீழே கொடு விட்டாங்க, கீனா. அதுக்கப்புறம் ஒரு ஏயை சேர்த்து சுக்குன்னு வச்சாங்க. இது 2 சேர்ந்து கீனாவை போயிடும். காஃபு மட்டும் போட்டால் கீனா, காஃபோட ஏயை போட்டு சுக்குன்னு வச்சா கீ என்னான்னு ஏற்கனவே படிச்சுருக்கணும். அப்போ கீ என்னாவும் ஆயிடுச்சு. நூன் போட்டு மேலே கோடு நானா. கூட்டுங்க எல்லாத்தையும், சாவண்ணா தீனா கீயண்ணா நானா, சாது கீன. நீங்களே இதில் தமிழில் எழுதிக்கிறணும். சாவண்ணா தீனா கீயண்ணா நானா, சாதிக்கீன. இதில் சாதிக்கீனில் என்ன இருக்குது? சாதில் அடுத்து ஒரு அழிவு இப்படி சேர்த்து விட்டுட்டு பிரித்து எழுதாமல் மொத்தமாக சேர்த்து எழுதிவிட்டு என்ன செய்கிறாங்க, அந்த அழிவுக்கு பதிலாக அப்படி நிப்பாட்டி விட்டுறாங்க, சாதிக்கீன. அதுக்கப்புறம் அடுத்த எழுத்த பாருங்கள், ஆனா இருக்குதா, ஆனா. லாமு போட்டிருக்காங்க அடுத்து, அதில் சுக்கூன் போட்டிருக்காங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? இல்லுன்ற அர்த்தம். லாமு போட்டு சுக்கூன் போட்டால் இல். அப்போ ஆனா இல்லைன்னா அல். அதுக்கப்புறம் ஹம்சா போட்டிருக்காங்க. ஹம்சாவுக்கு மேலே படுக்க வசமாக போட்டால் ஆனாவாயிரும், இப்படி போட்டால் ஆவண்ணாவாயிரும். அப்போ ஆ. அதுக்கப்புறம் நூனு போட்டு மேலே கூடு நானா. அப்போ ஆனா இல்லைன்னா ஆவண்ணா நானா, அல் ஆன, ஆனா இல்லைன்னா அப்புறம் ஆவண்ணா நானா. ஆவண்ணான்னு எதை வச்சு ஆவண்ணா வைக்கிருக்கிறாங்க? ஆனாவை எழுதி ஒரு செங்குத்தாக போட்டு விட்டாங்க. அடுத்தது ஹானா, ஹா இருக்குது, ஹே, ஹானா மேலே கோடு போட்டாங்க. அப்புறம் தாண்டு நீட்டுறாங்க பாருங்கள். தாங்கிறதுக்கு மேலே படுக்கையாக போட்டால் தானாவாக இருக்கும்.
நீட்டி விட்டாங்கன்னா தோண்டாயிரும் ஹத்தா. அப்புறம் யா இருக்குது, செங்குத்தா போட்டா பல்கையா போட்டால் யானா, நிப்பாட்டி விட்டால் யாவண்ணா. அப்போ ஹானா தாவண்ணா யாவண்ணா கூணா. காஃபுக்கு மேலே இப்படி போட்டால் கூணா, மீமுக்கு மேலே இப்படி சுழிச்சு விட்டாங்கன்னா சுக்குன்னு வச்சா இம்மண்ணா. அப்போ ஹதா யா கும். அப்போ நீட்டுறதுக்கு பதிலாக 2 எழுத்துக்கு என்ன பண்ணிட்டாங்க, அந்த 2 எழுத்துக்கு மேலே அந்த அலிஃபை செங்குத்து அடிப்பாடி போட்டாங்க. அப்படி போட்டால் நீட்டி படிக்கிறதுக்கு இன்னொரு முறை. அலிஃபையை எழுதுவது ஒரு முறை, அலிஃபை எழுதாமல் அதன் அடையாளமாக செங்குத்தாக மேலே ஒரு கோட்டை போடுவதும் இன்னொரு வகை. அது மாதிரி வந்து ரஹ்மான் இப்படி தான் எழுதியிருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான்லாம் பார்த்தீங்கன்னா ரஹ்மானுன்னு இப்படி தான் ராணா, ரேக்கி மேலே கோடை போட்டால் ராணா, ஹேக்கி மேலே சுக்குன்னு போட்டால் இஹன்னா. மீமை போட்டால் மீமுக்கு என்ன இருக்குன்னு பார்க்கணும். படுக்கையை போட்டாங்கன்னா மானா, இப்படி போட்டால் மாவண்ணா. அப்போ மாவண்ணா ராணா இஹன்னா மாவண்ணா நூனா. ரஹ்மானு, மனு இல்லை ரஹ்மானு. அது நீட்டுவதுக்கு எது போடுறாங்க, மீமுக்கு அப்புறம் அலிஃபு போடணும். அப்படியும் போட்டு எழுதலாம், அப்படி இல்லாமல் இப்படியும் போடலாம். சரியா? அதே மாதிரி வந்து பானா அடுத்த எழுத்துக்கு வாங்க, பானா. அதுக்கடுத்து ராணா, ரேக்கி மேலே கோடு போட்டால் ராணா பர. அதுக்கப்புறம் காஃபு போட்டிருக்காங்க, காஃபுக்கு மேலே கோடு போடாமல் இப்படி நிப்பாட்டி விட்டாங்க, அப்போ காவண்ணா. அப்புறம் தாவுக்கு மேலே இப்படி போட்டு விட்டாங்க தூணா. இந்த ஹாவுக்கு என்ன செஞ்சிட்டாங்கன்னா அது போட்டு ஹூனா போட்டு விட்டாங்க. அப்போ பர காத்து ஹூ பானா ராணா காவண்ணா தூணா ஹூனா பர காத்து ஹூ அப்படி படிச்சிடுறோம். அதுக்கடுத்து அடுத்த எழுத்த பாருங்கள், சூனா. சீனுக்கு இப்படி போட்டால் சூனா. பா போட்டிருக்கிறாங்க, அதுக்கு இந்த விளைச்சி விட்ருக்காங்க இப்பண்ணா சுப்பு. அப்புறம் ஹா போட்டிருக்கிறாங்க, செங்குத்தா போட்டு விட்டாங்க ஹா சுப் ஹா. அப்புறம் நானா சுப்ஹான. அப்புறம் கானா சுப்ஹானக. சு அடுத்து இப்பு சுப்பு, அடுத்து ஹா சுப்ஹா, அடுத்து நான் நீட்டாம. அப்புறம் கா சுப்ஹானக. இந்த ஹாவை நெஞ்சிருக்கிறாங்க, இப்படி நீட்டி விட்ருக்காங்க. அதுக்கப்புறம் முதல் எடுத்து ஹா போட்டிருக்காங்க, ஹாவுக்கு அந்த படுக்க வசமாக போடாமல் நீட்டி விட்டுருக்குறாங்க ஹா செங்குத்தா. லாமு கீழே கோடு லீ ஹாலி. தால் இருக்குது மேலே சுழிச்சு விட்ருக்காங்க தூணா. வாவு வந்துருச்சு, அடுத்து நீட்டி விட்டுறணும் தூ. நூனுக்கு மேலே கோடு ஹா லீ தூன ஹா லீ தூன ஹாலி தூன. அது மாதிரி காஃப் இருக்குது, நீட்டி விட்டாங்க காவண்ணா. லாம் இருக்குது மேலே இப்படி படுக்கையை போட்டாங்க காவண்ணா லானா கால. காவண்ணா லானா கால. அதுக்கப்புறம் பாருங்கள் ஆவண்ணா, அலிஃபுக்கு மேலே கோடு போட்டால் ஆவண்ணா. யா இருக்குது, யாக்கு மேலே கோடு போட்டால் யாவண்ணா. ஆவண்ணா யாவண்ணா. அப்புறம் தேயை போட்டு கீழே கோடு தீனா. நூனுக்கு மேலே கோடு போட்டு ஒரு அலிஃபை போட்டு விட்டாங்க நாவண்ணா. ஆயா தீனா ஆயாத்தீனா ஆயாத்தீனா. அதுக்கடுத்து முஹுசனாத்து போட்டாங்க, அது உங்களுக்கு வழங்கும். ஹாக்கு சுக்குன்னு போட்டாங்க, இஹுன்னு ஆயிடுச்சு. சாதுக்கு கோடு போட்டு விட்டாங்க முஹுச. அப்புறமா நூனுக்கு நினைச்சிட்டாங்க செங்குத்தா போட்டாங்க முஹுசனா. அப்புறம் தாவுக்கு லம்மு பேச வச்சுருக்காங்க முஹுசனாத்து. அதுக்கப்புறம் அல்லாஹுக்கு, அந்த அல்லாவில் இந்த சத்து ஒன்று வருது, உங்களுக்கு சொல்லித்தரல, அது பிறகு பார்த்துக்குறோம். அந்த லாவுக்கு என்ன செய்யற லீட்ரு பாருங்க அல்லா, நீட்டருக்கு அந்த அலிஃபை போட்டு விட்டாங்க. இப்படி தான் நம்ம அல்லா எழுதுகிறோம், அலிஃபை போட்டு எழுத மாட்டேங்கிறோம். சரி. அப்புறம் தாலிக்கன்னு இதை படிக்கக்கூடாது. என்ன தாலுக்கு மேலே வந்து செங்குத்தா போட்டதுனால தாவண்ணா, லாமு கீழே போட்டதுனால லீனா. அது காஃபுக்கு காணா தாலிக்க. அதுக்கப்புறம் அது ஏ இப்படி இருக்குல்ல ஏ. அந்த ஏங்கிறது வந்து கீழே 2 புள்ளியை வச்சு நீ கண்டுபிடிக்கணும், வித்தியாசமான வடிவத்தில் இருக்குது. அப்போ ஏக்கு வந்து மேலே ஒரு புள்ளி வச்சா ஏ, மேலே கீழே 2 புள்ளி வச்சா ஏ. அதுக்கு பேசு மாதிரி போடுறாங்களே இப்படி, அது யூனாவாயிடுது. அதுக்கப்புறம் ஹா வருது, அந்த ஹாவுக்கு செங்குத்தா போட்டிருக்கிறாங்க, செங்குத்தான அழிப்பு. அப்போ ஹாவண்ணாவாயிடும் யூனா ஹாவண்ணா. அப்புறம் தால் இருக்குது கீழே கோடு தீனா. அப்புறம் ஐன் இருக்குது, அதுக்கு பேசு போட்டிருக்காங்க ஊனா.
அது வாவுக்கு சுக்குன் போட்டிருக்காங்க, ரெண்டும் சேர்ந்து ஊவண்ணா. அப்புறம் நூனுக்கு மேலே கோடு போட்டிருக்காங்க நானா. யுகாதி ஊன இப்படிங்கிறது இருக்குது. அதே மாதிரி இதெல்லாம் ஆவண்ணா பாவண்ணான்ட்டு ஆகாரமாக நீட்டுவது. அதே மாதிரி வந்து ஈகாரமாக நீட்டுறது பாருங்களேன். நூனா இருக்குது, வாவுக்கு சுக்குனு நூவண்ணா நூ, ரேக்கு கீழே கோடு நூறி, அதுக்கப்புறம் ஹீ ஹானா இருக்குது. அந்த ஹாவில் செங்குத்தா கீழே போட்டு விட்டாங்க, நூறு ஹீ நூறு ஹி அப்படி குறிலா சொல்லாமல் நூறு ஹீ நீட்டி சொல்கிறது. அதுக்கப்புறம் இந்த பி போட்டிருக்காங்க பாருங்கள், பாக்கு கீழே கோடு. அந்த ஹாவுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா இப்படி போட்டு விட்டாங்க. அப்போ பிஹின்னு சொல்லாமல் பிஹி நீட்டி சொல்லணும். அதுக்கப்புறம் வந்து இது கொஞ்சம் நிறைய எழுத்து இருக்குது, இருந்தாலும் சொல்லிக்கலாம். ஒரு புள்ளி கீழே இருக்கா, அது பா பி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் மூணா பிமு, அதுக்கப்புறம் ஜானா பிமு ஜ, அப்புறம் இஹன்னா பிமு ஜஹ், அப்புறம் ஜீனா பிமு ஜஹ் ஜி, அப்புறம் ஹீனா பிமு ஜஹ் ஜிஹி, அப்புறம் ஒரு ஹீனா அது நீட்டி விட்ருக்காங்க செங்குத்தா பிமு ஜஹ் ஜிஹி ஹீ. அதுக்கப்புறம் ஃபீ ஹீ ஃபீ போட்டிருக்காங்க, ஏ இருக்குது, ரெண்டும் சேர்ந்து ஃபீ என்ன ஹீனாவுக்கு கீழே கோடு கூட இப்படி போட்டாங்க ஃபீ ஹீ. அப்போ இந்த மாதிரி என்ன செய்யணும்னு கேட்டால் நீங்கள் ஒவ்வொரு எழுத்துக்கு மற்ற ரெண்டையும் நீங்கள் பார்த்துக்கிற வேண்டியதான். அப்போ இப்படி வந்து நீட்டி சொல்வது வந்து அதுக்கு இன்னொரு வடிவத்தை வைத்திருக்கிற இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டால் தான் குரானை வாசிக்கும் பொழுது இது நம்ம அழிவு போட்டு நீட்டலைன்னு நினைக்கக்கூடாது. அந்த மாதிரி என்ன மாதிரிலாம் வருமோ அது எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிறணும். அந்த வகையில் நம்ம ஆனாவை தெரிஞ்சிட்டோம், ஆவண்ணா தெரிஞ்சோம். ஆவண்ணாக்கு என்ன செய்யணும், ஒரு எழுத்துக்கு ஆனாவை எழுதிவிட்டு ஒரு கோடு போட வேண்டும், அழிவை சேர்க்கணும் ஆவண்ணா. அது மட்டும் இல்லாமல் அந்த எழுத்துக்கு பின்னாடி அழிவை சேர்க்காம அந்த எழுத்துக்கு மேலே செங்குத்தா போட்டால் அதுவும் ஆவண்ணா பாவண்ணா தாவண்ணா வந்துவிடும். இப்படி விளங்கிடணும். ஈனா படிச்சுட்டோம். ஈயண்ணாக்கு என்ன செய்யணும், ஈனாவை போட்டு ஏயை போட்டு சுக்குன் போடணும். ஈ பீனாவை போட்டு ஏயை போட்டு சுக்குன் போடணும். பி ரெண்டு எழுத்து சேர்ந்து அந்த ஒரு எழுத்தை தரும். அதுக்கு இல்லாமல் ஷார்ட்கட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா பீனாவை போட பேங்கிற எழுத்தை போட்டு செங்குத்தா கீழே போட்டு விட்ருவாங்க, அது பி தீன்னு வந்துடும். அதே மாதிரி ஊனாவை போட்டு ஒரு வாவை போட்டு சுக்குன் போட்டால் ஊ வரும். அதனால் இந்த ஒரு பாடத்தை நம்ம என்ன செய்யணும் இன்ஷா அல்லாஹ் தெரிஞ்சுக்கிறேன்னு. அப்போ நம்ம அடுத்தடுத்த பாடத்தை இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்தடுத்த வாரங்களில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். இந்நிகழ்ச்சி மென்மேலும் சிறக்க துஆ செய்வது தௌஃபீக் மற்றும் தாரிக் குடும்பத்தார், கள்ளக்குறிச்சி. சிக்கன் கபாப், மட்டன் கபாப், சிக்கன் டிக்கா, மட்டன் டிக்கா, லேஞ்சாஸ், அராய்ஸ், ரியாஸ், முஷக்கல், ஃபைசல், ஃபாரூக், மஹசி மற்றும் அரபு உயர் ரக உணவுகள் தமிழ் மக்களின் அன்பான உபசரிப்புடன் உண்டு மகிழ வாருங்கள். அல் ஃபைசல் ரெஸ்டாரண்ட், அல் மதாம். UAE-யில் தொழில் தொடங்க விசிட் விசா, ஃபேமிலி விசா போன்ற இன்னும் பல தேவைகளுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். சுகைலா டைப்பிங், துபை. தங்க ஆபரண நகைகளை தூய்மையாகவும் நம்பிக்கையாகவும் வாங்கிட அல்ஹசீனா ஜுவல்லரி, மயிலாடுதுறை. தூய இஸ்லாத்தை அதன் நேரான வழியில் அறிந்து செயல்பட உங்களை அன்புடன் அழைக்கிறது கூத்தாநல்லூர் தௌஹீத் பேரவை. உங்களுக்கு அரபி படிக்க தெரியாதா, குர்ஆன் ஓத தெரியாதா, குர்ஆனை ஓதிட ஆர்வமாக இருக்கிறீர்களா? உங்களுக்காகவே பி ஜைனுலாப்தீன் அவர்கள் எழுதிய எளிய நடையிலான புத்தகம் தான் குர்ஆனை எளிதில் ஓதிட. அரபி எழுத்துக்களை சரியாக புரிந்து கொள்ளவும் எளிதாக வாசிக்கவும் பிழையின்றி எழுதிடவும் வாங்கி பயன்பெறுங்கள். விலை ரூபாய் 30 மட்டுமே. தொடர்புக்கு மூன் பப்ளிகேஷன்ஸ் 9442763341. மண்ணடி பகுதி மக்களின் பேராதரவுடன் இயங்கி வரும் எங்கள் மூன்மார்ட் நிறுவனத்தின் 3வது கிளை கொடுங்கையூர். தரமான பொருள், குறைவான விலை, கனிவான சேவை. வாரத்தின் எல்லா நாட்களிலும் சேவை உண்டு. ஒருமுறை வந்து பாருங்கள், மனநிறைவோடு செல்லுங்கள். மண்ணடி பகுதி மக்களின் பேராதரவுடன் இயங்கி வரும் எங்கள் மூன்மார்ட் நிறுவனத்தின் 3வது கிளை கொடுங்கையூர். தரமான பொருள், குறைவான விலை, கனிவான சேவை. வாரத்தின் எல்லா நாட்களிலும் சேவை உண்டு. ஒருமுறை வந்து பாருங்கள், மனநிறைவோடு செல்லுங்கள். மூன்மார்ட், மண்ணடி, மாஸ்கான் சாவடி மற்றும் கொடுங்கையூர். இந்த நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துகிறேன். பைலட் அப்துல் ரஹீம், கத்தார்.
தூய இஸ்லாத்தை அறிந்து மறுமை வெற்றியடைய துவா செய்கிறோம். அதிரை ராயல் டைல்ஸ் பார்க், ஈசிஆர் ரோடு, அதிராம்பட்டினம். SD Racks, German design display racks, supermarket, departmental stores போன்ற கடைகளுக்கு தேவையான ஸ்டீல் பவுடர் கோட்டட் டிஸ்ப்ளே ரேக் தயாரிப்பாளர்கள். ஷோரூம் SD Racks, ராஹத் பிளாசா, வடபழனி பஸ் டிப்போ எதிரில், சென்னை. Contact MND 9381004122 or 04442180020. தூய இஸ்லாத்தை அறிந்து மறுமை வெற்றியை நோக்கி பயணிக்க அழைக்கிறது மேலப்பாளையம் தௌஹீத் பேரவை NTF.